Hi guys, welcome back to Phoenix Academy. Today we are going to see conjunction. இந்த conjunction வந்து நம்ம எப்பயுமே மிஸ்ப்ரொனவுன்ஸ் பண்றோம். conjunction அப்படின்னா மேக்ஸிமம் நம்ம சொல்றோம். பட் லுக் அட் தி ஸ்பெல்லிங் junction அப்படின்னு முடியும். ஸோ இது வந்து க்ளூ வேர்டாகவும் நம்ம இந்த ஜங்ஷன் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். ப்ரொனன்சியேஷனுக்குமே இதை வச்சு தான் நம்ம கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியும். கன்ஜங்ஷன் நாட் கன்ஜெக்ஷன். இந்த ஜங்ஷன் அப்படிங்கிற வேர்டு வந்து நம்ம யூஸ்வலா எங்க கேள்விப்பட்டிருப்போம்? ஒரு ரயில்வே ஜங்ஷன் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இல்லைன்னா ரோட்ல வந்து ஒரு ரவுண்ட் அபவுட் இருக்கு அப்படின்னா அந்த இடத்தையும் நம்ம ஜங்ஷனா சொல்லுவோம். ஏன்னா அந்த இடத்துல ஒரு 2-3 ரோடு வந்து ஒன்னா மீட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இட்ஸ் மீட்டிங் பிளேஸ் ஆர் கனெக்டிங் பிளேஸ் அப்படின்னு நம்ம யூஸ்வலா சொல்லுவோம். சென்டென்ஸ்லயுமே வந்து இந்த ஜங்ஷன்ற வேர்டை வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். எப்படின்னா இந்த கன்ஜங்ஷன் அப்படிங்கிற வேர்ட்ஸ் வந்து 2 சென்டென்சஸ் கனெக்ட் பண்ற மாதிரி வரும். ஸோ அதனாலதான் வந்து இதோட நேம் வந்து கன்ஜங்ஷன் அப்படின்னு இருக்கு. Conjunction is a word used to join words and sentences. So words கூட கனெக்ட் பண்ணலாம், இல்லைன்னா சென்டென்சஸையே கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். எப்படி இருந்தாலும் கனெக்டிங் வேர்டா யூஸ் பண்றதுனால இட்ஸ் a conjunction அப்படின்னு சொல்றோம். John was ill but he attended the class அப்படின்னு கொடுத்துருக்கோம். இதுல வந்து நான் பட் ரிமூவ் பண்றேன். இந்த பட்ன்ற வேர்டை விட்டுட்டு படிச்சு பாருங்க. ஜான் வாஸ் இல் அப்படின்னு இருக்கு. இது வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் சென்டென்ஸ். நமக்கு பட் இல்லாமலும் இது மீனிங் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஜான் வாஸ் இல் அப்படின்னா ஜானுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிறது மீனிங். ஹி அட்டெண்டட் த கிளாஸ் அப்படிங்கிறத தனியா படிச்சாலும் இதுல நமக்கு வந்து சப்ஜெக்ட் இருக்கு, வேர்ப் இருக்கு, ஒரு கம்ப்ளீட் சென்ஸ் கொடுக்குற ஒரு சென்டென்ஸ் வந்து நமக்கு இருக்கு. ஹி அட்டெண்டட் த கிளாஸ் அப்படிங்கிறதும் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் சென்டென்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான 2 இண்டிபெண்டன்ட் சென்டென்சஸை வந்து கனெக்ட் பண்ற மாதிரியும் வரலாம், இல்ல வந்து டிபெண்டன்ட் சென்டென்சஸா கூட இருக்கலாம். பட் எப்படி இருந்தாலும் இந்த பட் வச்சுதான் இது ரெண்டுத்தையும் நம்ம கனெக்ட் பண்ண முடியும். ஜான் வாஸ் இல்லைங்கிறது தனியா மீனிங் கொடுக்கும், அண்ட் ஹி அட்டெண்டட் தி கிளாஸ் அப்படிங்கிறதும் நமக்கு தனியா மீனிங் தெரியுது. பட் இந்த 2 சென்டென்ஸையும் கனெக்ட் பண்றதுக்கு நம்ம பட்ன்றதை யூஸ் பண்றோம். ஸோ பட் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல கன்ஜங்ஷன் அப்படின்னு சொல்றோம். அண்ட் செகண்ட் சென்டென்ஸ்ல 2 சென்டென்ஸ் கனெக்ட் பண்ணல, பட் 2 வேர்ட்ஸை கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ரோஹன் அண்ட் ராஜ் இவங்க 2 பேருமே வந்து வென் டு ஸ்கூல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ இந்த இடத்துல வந்து ரோஹன் கமா ராஜ் அப்படின்னு நம்ம கொடுக்கல, எக்ஸாக்டா வந்து அந்த கனெக்டிங் வேர்டை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இட்ஸ் கால்ட் கன்ஜங்ஷன். அண்ட் தேர்ட் சென்டென்ஸ் ஐ வாஸ் டயர்ட் ஸோ ஐ டுக் ரெஸ்ட். இதுலயும் வந்து ஐ வாஸ் டயர்ட் அப்படிங்கிறது ஒரு இண்டிபெண்டன்ட் சென்டென்ஸ். ஐ டுக் ரெஸ்ட் அப்படிங்கிறதும் தனியா மீனிங் கொடுக்குற ஒரு சென்டென்ஸ் தான். இதை வந்து நம்ம சோன்ற வேர்டை வச்சு கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படிங்கிறது இதுல வந்து கன்ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் ஃபார் அப்படிங்கிற வேர்டு எடுத்துக்கணும். இந்த ஃபார் அப்படிங்கிறது நம்ம ப்ரிப்போசிஷனாவும் யூஸ் பண்ணுவோம் அண்ட் கன்ஜங்ஷனாவும் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபார் வந்து எப்படி வந்து கன்ஜங்ஷனாவும் ப்ரிப்போசிஷனாவும் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத வந்து தனியா வந்து ஒரு செஷன்ல வந்து நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி கன்ஜங்ஷன்ல 2 டைப்ஸ் இருக்கு. கோஆர்டினேட்டிங் அப்படின்னு சொல்லுவோம், சபார்டினேட்டிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது வந்து கன்ஜங்ஷனோட 2 டைப்ஸ். இப்போ இந்த இடத்துல எப்படி வந்து 2 இண்டிபெண்டன்ட் சென்டென்ஸை கனெக்ட் பண்ணதோ அதே மாதிரி டிபெண்டன்ட் சென்டென்ஸ் கூட நம்ம மேக் பண்ணலாம். அதுக்கும் வந்து ஒரு எக்ஸாம்பிள் இப்போ பார்க்கலாம். He attended the party because of her compulsion. ஸோ இந்த இதுல வந்து பிகாஸ் ஆஃப் அப்படிங்கிறது வந்து கன்ஜங்ஷன் தான். இதுல வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இந்த சைடு வந்து ஹர் கம்பல்ஷன் அப்படிங்கிறதையும் இங்க ஹி அட்டெண்டட் தி பார்ட்டி அப்படிங்கிறதையும் வந்து கனெக்ட் பண்றதுக்காக பிகாஸ் ஆஃப் அப்படிங்கறது நம்ம இடையில ஆட் பண்ணிருக்கோம். அதனால கனெக்டிங் வேர்டா வரதுனால இது கன்ஜங்ஷன் அப்படின்னு சொல்றோம். பட் இதை தனியா பண்ணுங்க. ஹி அட்டெண்டட் தி பார்ட்டி அப்படின்னு இருக்கு. ஹி அட்டெண்டட் தி பார்ட்டி அப்படிங்கிறது கம்ப்ளீட்டான இண்டிபெண்டன்ட் சென்டென்ஸ். இது வந்து வேற எந்த வேர்டுமே தேவையில்லை, கம்ப்ளீட்டா நமக்கு சென்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கு. ஆனா ஹர் கம்பல்ஷன் அப்படின்றது பிடிக்கும்போது ஹர் கம்பல்ஷன் அப்படின்னா அவளோட கம்பல்ஷன் அப்படின்னு மட்டும்தான் இருக்கு. இந்த சென்டென்ஸ் வந்து நமக்கு வந்து ஃபுல்லா வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணாத மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறது என்ன சொல்லுவோம்னா டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வேர்ட்ஸ் வந்து முன்னாடி இருக்க இந்த சென்டென்சஸ் வந்து டிபெண்ட் பண்ணி தான் வருது. இப்போ பிகாஸ் ஆஃப் ஹர் கம்பல்ஷன் அப்படின்னா அவளுடைய கம்பல்ஷன் காரணமாக அப்படிங்கிறதோட ஸ்டாப் ஆயிடும். அவளோட கம்பல்ஷன் காரணமா என்ன நடந்தது அப்படிங்கிறது இந்த சென்டென்ஸ் வச்சுதான் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு இண்டிபெண்டன்ட் சென்டென்ஸ் அண்ட் வந்து ஒரு டிபெண்டன்ட் சென்டென்ஸ் இந்த மாதிரி இருக்கிறதையும் கனெக்ட் பண்றதையும் நம்ம வந்து கன்வென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். That's all about today's lesson and thanks for clicking this video. Bye bye.